பழியுணர்வும் பொறாமையும் மனிதனை அழிவுப் பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய சக்திகள். இந்த கொடிய உணர்வுகளுக்கு ஆளானவன் பிறருக்கு மட்டும் இல்லாமல் தனக்குத்தானே எதிரியாகிறான். வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து நன்கு பெயரும் புகழும் சம்பாதித்த ஒருவரை பார்த்து பிறர் பொறாமை கொள்வது எளிது. ஆனால் அந்த வளர்ச்சியை அடைய அந்நபர் எத்தனை தூரம் பாடுபட்டிருப்பார், எத்தனை தியாகங்களை செய்திருப்பார் என்று எவரும் எண்ணி பார்ப்பதில்லை. புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொள்வதைப் போல வானளவு முன்னேறிய ஒருவருடன் நம்மை நாமே ஒப்பிட்டு கொண்டு எந்த தகுதியையும் வளர்த்து கொள்ளாமல் அவருக்கு கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் அப்படியே நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணினோமானால் கிடைக்கப் போவது மதிப்பல்ல, அவமானம் மட்டுமே. பிறப்பால் மட்டுமே ஒருவருக்கு மரியாதைகள் கிடைத்து விடுவதில்லை. அவரவர் நடத்தைகளாலும் தனித்திறன்களாலும் மட்டுமே மரியாதைகள் கிடைக்கப் பெறுகின்றன. ஒரே வம்சத்தில் பிறந்தவர்களுள் பாண்டவர்களுக்கு கிடைத்த புகழும் மரியாதையும் கௌரவர்களுக்கு கிடைக்காமல் போனதற்கு காரணம் அந்த பாண்டவர்களின் நன்னடத்தைகளும் தனித்திறன்களுமே. இப்படித்தான் சோமவர்மர் அன்பாலும் ஆற்றலாலும் ஒப்பற்ற வீரத்தாலும் நாட்டு மக்களிடையே நன்மதிப்பை பெற்றிருந்தார். தந்தையான சூரியவர்மரே ராஜ்யமாள்வதில் தன்னை விட தகுதியானவன் தன் மகன் சோமவர்மன் தான் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு திறமைகளை வளர்த்திருந்தார் அவர். ஆனால் ஒரே வயிற்றில் பிறந்தோம் என்ற காரணத்தை வைத்துக்கொண்டு அண்ணனுக்கு தான் எந்த விதத்திலும் சளைத்தவள் அல்ல என்று இருமாப்பு கொண்டிருந்தாள் பைரவி. இந்த இருமாப்பு போட்டி பொறாமையாக மாறி தமையனுக்கு கிடைப்பதெல்லாம் தனக்கும் கிடைக்க வேண்டும் என பைரவி எண்ணத் துவங்கினாள். சந்தர்ப்பம் கிட்டிய போதெல்லாம் நீலாதேவி இளவரசிக்கு பாடம் கற்பித்துதான் வந்தாள். இளவரசர் திருக்குடியூர் வந்திருக்கும் செய்தி கேட்டு ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து வந்து மரியாதை நிமித்தமாக இளவரசரை சந்தித்து அளவலாவிச் சென்றபடி இருந்தனர். அவரை தரிசிப்பதற்காக மகாதேவனின் வீட்டு வாயிலில் கூட்டம் முண்டியடித்துக் கொண்டு இருந்தது. ஒரு நாளிகைக்கு மேலாக இளவரசர் வீட்டு வாயிலில் நின்று மக்களுக்கு காட்சி கொடுத்துவிட்டு சென்ற பிறகும் கூட்டம் களைவதாயில்லை. அவரது தரிசனம் சாளரம் வழியாக அவ்வப்போது கிடைத்துவிடாதா என்ற தவிப்பில் மக்கள் வீட்டையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர். திருக்கோடியூர் மக்கள் மட்டுமில்லாது அருகிலிருந்த ஊரைச் சேர்ந்த மக்களும் அங்கு படையெடுக்க துவங்கினர். என்னதான் முன்பே இளவரசர் பல மாதங்களாக அங்கு தங்கியிருந்தாலும் அதன் பின்பு அவரது தரிசனம் அடிக்கடி கிடைக்காததனால் சோமவர்மரின் வதனத்தை பார்ப்பதற்காக ஜனங்கள் ஆவலுடன் காத்திருந்தனர். கன்னிப்பெண்களோ இளவரசரின் கடைக்கண் பார்வை பட்டுவிடாதா என்று தவம் கிடந்தனர். இப்படி குவிந்து வந்த மக்கள் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீரர்கள் திண்டாடினர். கூடியிருந்தவர்களிடம் அமரேந்திரன் எவ்வளவோ கேட்டுக்கொண்டும் கைகூப்பி அவர்களிடம் மன்றாடியும் மக்கள் இடத்தை விட்டு அசையவே இல்லை. இந்த காட்சிகளைக் கண்டு பொறாமை கொண்ட பைரவி தனக்கும் மக்களிடம் செல்வாக்கு கிடைக்க வேண்டும், தன்னை காண்பதற்காகவும் அவர்கள் ஆவல் கொள்ள வேண்டும் என்று ஆசை கொண்டு தற்செயலாக செல்வது போல வீட்டு வாயிலுக்கு சென்றாள். மக்களுக்கு அவளை அடையாளம் தெரியவில்லை என்பதை அவர்களது முகக்குறிப்பிலிருந்தே உணர்ந்து கொண்டவள் தான் இளவரசி என தானே தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். மக்கள் அவளையும் வணங்கினார்கள்தான். ஆனால் அது சில கணங்களே. கூட்டத்தில் வாலிபர்கள் இருந்தாலும் கன்னியர்கள் இளவரசரை ஆசையாக நோக்கியதைப் போன்று தாங்கள் இளவரசியை தைரியமாக நோக்க அவ்வாலிபர்கள் துணியவில்லை. ஏனெனில் பைரவி வாயிலுக்கு வந்த கணம் முதலே வீரர்களின் கண்காணிப்பு அதிகமானது. இளவரசியை தவறாக பார்த்து தண்டனை பெறுவதைக் காட்டிலும் தரையை பார்த்த வண்ணம் தலை குனிந்து நின்று கொள்வதே உத்தமம் என எண்ணி வாலிபர்கள் அமைதி காத்தனர். மற்றவர்களுக்கோ சில கணங்களிலேயே பைரவியின் தரிசனம் அழுத்து போய்விட்டது. அவள் வாயிலை மறித்து கொண்டு நின்றும் பலரும் அவளை பார்க்காமல் அவளுக்கு பின்னால் வீட்டை எட்டி பார்த்து இளவரசரை எதிர்நோக்க ஆரம்பித்தனர். இன்னும் சிலரோ அரசகுமாரரை வெளியே அழைத்து வரும்படி பைரவியிடமே கோரினர். இதையெல்லாம் கண்டு வெகுண்டு போன பைரவி விருட்டென வீட்டினுள் சென்று கூடத்தின் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். நெடுநேரமாக முயன்றும் அவளால் உணர்ச்சிகளை அடக்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவள் எழுந்து போய் ஒரு அறைக்கதவை விருட்டென திறந்தாள். அறைக்குள்ளே உத்திரையும் நீலாதேவியும் அளவலாவிக் கொண்டிருந்தனர். ஆவேசத்துடன் உள்ளே நுழைந்த பைரவி தமக்கையிடம், உன் வீட்டு ஆட்களை ஒழுங்குடன் நடந்து கொள்ளச் சொல்லக்கா. அது என்ன, அவர்கள் நம் அண்ணனுக்கு மட்டும் ஏகபோக மரியாதைகள் கொடுக்கிறார்கள், என்னை ஒரு கடமைக்குதான் மதிக்கிறார்கள். இவர்கள்தான் இப்படி என்றால் இந்த ஒட்டுமொத்த ஊரே இப்படித்தான் இருக்கிறது. அனைவரிடமும் சொல்லிவிடக்கா.
அண்ணனை விட நான் எந்த விதத்திலும் குறைந்தவள் அல்ல. அவருக்கு கொடுக்கும் அதே மரியாதைகளை எனக்கும் வழங்க வேண்டும் என்று அவர்களுக்கு விளங்கும்படியாக சொல்லிவிடு. இல்லையெனில் உன் குடும்பத்தார்களும் உன் ஊர் மக்களும் என் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்று மிரட்டினாள். உத்திரை பதிலேதும் பேசாமல் இருக்க, நீலாதேவி தான் அமர்ந்திருந்த மஞ்சத்தின் முன்பு தட்டில் வைக்கப்பட்டிருந்த வகை வகையான பலகாரங்களில் ஒன்றை எடுத்து உண்டவாறே பேசியவளை நோக்காமல் அருகில் இருந்த உத்திரையை பார்த்து, உத்திரா, மரியாதையெல்லாம் கேட்டு பெறுவதில்லை அம்மா, தானாக கிடைக்க வேண்டியது. இந்த தத்துவத்தை ஏதோ ஒரு அறிஞர் நேற்று காலையில் யாரோ ஒருவரிடம் சொன்னதாக கேள்விப்பட்டேனே. மேதைகளே தங்களது தத்துவங்களை மறந்துவிட்டால் எப்படி என்று கிண்டல் செய்தாள். பைரவி அண்ணியை கண்டிக்க வாயெடுக்க, அந்த நேரம் பார்த்து பாதி திறந்திருந்த கதவை விசாலமாக திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த மகாதேவனின் தாயார் நின்றிருந்த பைரவியை சட்டை செய்யாமல் அமர்ந்திருந்த நீலாவிடம், தேவி, இந்த சுசிலையை கண்டியுங்கள் தேவி. அவள் எங்கள் வீட்டு விருந்தாளி. இங்கு இருக்கும் வரை ஆடைகள் களையாமல் வியர்வை சிந்தாமல் அமர்ந்து உணவு உண்ண வேண்டும் என்று கூறுகிறேன். அவளானால் புடவையை வரிந்து கட்டிக்கொண்டு சமையல் கட்டிற்கு வந்துவிடுகிறாள். என் மருமகள் உத்திரை தங்கள் தோழி சுசீலையை தனக்கும் தோழி என்கிறாள். அப்படியெனில் அவளும் எங்கள் மரியாதைக்கு உரியவள்தானே. நீங்களே அவளுக்கு எடுத்து கூறி புரிய வையுங்கள் தேவி என்று சுசீலையை நீலாவின் கரங்களில் ஒப்படைத்து கோல் மூட்டி சென்றார். புருவங்களை உயர்த்தி பைரவியை திமிராக பார்த்த நீலா தனது பார்வையை சுசீலையிடம் திருப்பி, அவர் கூறியது புரிந்ததா சுசீலா? மரியாதை என்பது தானாக வழங்கப்படுவது. அது உனக்கு கிடைக்கும் போது அதை நீ அனுபவித்துக்கொள். ஏனெனில் செல்வாக்கு பெற்ற பலருக்கும் கூட மரியாதைகள் தானாக கிடைப்பதில்லை. மரியாதைக்காக பல சமயங்களில் மன்றாடவும் சில சமயங்களில் மிரட்டல் விடுக்கவும் செய்கிறார்கள் என்று பைரவியை மறைமுகமாக தாக்கினாள் நீலா. பைரவியோ கோபத்தில் உருமினாள். பணிப்பெண் சுசீலையுடன் ஒப்பீடு செய்து நீலாதேவி பேசியதை பைரவி கௌரவ குறைச்சலாக எண்ணினாள். அண்ணியின் கிண்டல் பேச்சுகள் அவள் மனதை சுருக்கென குத்தியது என்றால், கூடவே அண்ணிக்கு ஆதரவாக தமக்கை உத்திரை உதிர்த்த பரிகாச சிரிப்பு அவளுக்கு ஆத்திரமூட்டியது. தங்கை என்று கூட பாராமல் புதியவளுக்கு ஆதரவாக, அதுவும் பணிப்பெண் முன்னிலையில் தன்னை அவமதித்த அப்பெண்களை பழித்தீர்க்க வேண்டும் என்று எண்ணினாள் பைரவி. விடிய விடிய யோசித்து அதற்கு ஒரு உபாயத்தையும் கண்டறிந்தாள். மறுநாள் காலையில் இளவரசரும் பரிவாரங்களும் தலைநகர் திரும்ப ஆயத்தமாயினர். பைரவி படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூடவில்லை. பல முறை அறைக்கதவு தட்டப்பட்டும் வருகிறேன் என அவளது குரல்தான் கேட்டதே தவிர அவள் வெளியில் வந்த பாடில்லை. வருவாள் வருவாள் என்று சோமவர்மர் பல நாளிகைகளாக காத்திருந்தார். தன் மீது ஏற்கனவே கோபத்தில் இருப்பவள் தான் சென்று அழைத்தால் நிச்சயம் எரிச்சலடைவாள் என்ற காரணத்தினாலேயே இளவரசர் கூடத்தில் பொறுமையாக காத்திருந்தார். ஆனால் உத்திரை, நீலா உட்பட பலர் அழைத்தும் அவள் வெளியே வராததால் வேறு வழியின்றி தானே சென்று தங்கையை வெளியே வரச் சொல்லி அழைத்தார். தமையன் அழைக்க வேண்டும் என்றுதான் பைரவியும் காத்திருந்திருப்பாள் போல. அவர் அழைத்ததும் அடுத்த கணம் உடனே வெளியே வந்துவிட்டாள் பைரவி. வந்தவள் கூடத்தில் தனக்காக காத்திருந்த அனைவரையும் கண்களால் அளந்தாள். பின்பு அனைவருக்கும் கேட்கும்படியாக நீலாவையும் அவள் அருகில் நின்றிருந்த சுசிலையும் நோக்கியவாறே தமையனிடம், அண்ணா, யார் அழைத்தாலும் உடனே ஓடி வருவதற்கு நான் பணிப்பெண் அல்ல. நான் நாட்டின் இளவரசி. அரசருக்கு அடுத்தபடியாக ஆட்சிக்கட்டிலில் அமர தகுதி பெற்ற இளவரசன் உன்னுடன் போட்டியிட தகுந்தவள். என்னை அழைப்பதாயிருந்தாலும் சரி, எனக்கு சமானமாக நின்று பேசுவதாக இருந்தாலும் சரி, அதற்கான தகுதி உன் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு அண்ணா. என்னை எதிர்ப்பவர்கள், என்னை பரிகசிப்பவர்கள், என் வல்லமையை உணர மறுப்பவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படப் போவது உறுதி. அரியணைக்கான போட்டியில் உன்னை வென்று நான் முடிசூடிக்கொண்ட நாளின் பின்பு என்னை அவமதித்த எவரையும் விட்டு வைக்க மாட்டேன். நான் என்னை பகைத்து கொண்டமைக்காக அனுதினமும் அவர்கள் வருந்தும்படி செய்யப் போகிறேன். இங்கு இருக்கும் அனைவருக்கும் உரைக்கும்படி இவ்விஷயத்தை புரிய வைத்துவிடு அண்ணா. இனிமேலாவது என்னிடம் மரியாதையாக நடந்து கொள்ளும்படி சொல் என்று அதிகாரமாக தமையனிடம் கூறினாள். சோமவர்மர் சற்றும் சிரிக்காமல், அதைத்தான் நீயே எல்லோரிடமும் கூறிவிட்டாயே அம்மா. நீ கூறியது அனைவருக்கும் கேட்டிருக்குமே. இங்கு யாருமே காது கேளாதவர்கள் இல்லையே என்று தங்கையிடம் சொன்னபடியே கூடத்தில் நின்றிருந்த கூட்டத்தினரை அலசி பார்த்தபடி சொல்லி வந்தார். பின்பு இத்தனை நேரமும் பைரவியின் கண்கள் பதிந்திருந்த இடத்தில் நின்றிருந்த நபர்களான நீலாவையும் சுசீலையும் நோக்கி, பெண்களே, உங்கள் காதுகள் சீராகத்தானே உள்ளன. என் தங்கை கூறியது உங்களுக்கும் கேட்டதுதானே? ஜாக்கிரதையாக இருங்கள் என்று
பைரவியின் கண்களில் படும்படியாகவே குரலில் மட்டும் கடினத்தை வைத்துக் கொண்டு முகம் முழுக்க புன்சிரிப்பை வைத்துக் கொண்டு சொன்னார் இளவரசர். நீலாதேவியும் பயந்தவள் போல கையை வாயில் வைத்து மூடியபடி புரிந்தது என்பதற்கு அடையாளமாக தலையசைத்து பாசாங்கு செய்தாள். தமையனின் நையாண்டி பேச்சு தங்கைக்கு புரியாமல் இல்லை. ஆனால் அவள் பதிலேதும் பேசவில்லை. தான் எதிர்வினையாற்றுவதற்கு பதிலாக எதிரிகளை வினையாற்ற வைக்கலாம் என்று எண்ணம் கொண்டவளாய் சோமவர்மரை ஏளனமாக பார்த்தபடி நின்றாள். அவளை கண்ட இளவரசர், என்னை பார்த்து முடித்து விட்டாயானால் அறைக்குள் சென்று கிளம்பி தயாராகி வா பைரவி, நாம் பயணம் புறப்பட வேண்டும். உனக்காகத்தான் அனைவரும் காத்திருக்கிறோம், விரைந்து வா என்று சொல்லிவிட்டு அறை வாயிலிலிருந்து பின்புறமாக திரும்பி நடக்கத் துவங்கினார். சென்றவரை அழைத்த பைரவி, உன்னிடம் அனுமதி கேட்டா நான் தலைநகரிலிருந்து பயணம் கிளம்பி வந்தேன் எனில் இப்போது மட்டும் ஏன் நான் உன் உத்தரவை கேட்டு நடக்க வேண்டும்? நீ ஒன்றும் அரசன் இல்லையே, எனக்கு கட்டளை போட என்று வாதம் செய்தாள். சோமவர்மர் மிகவும் பொறுமையாக, நான் எப்போதம்மா என்னை அரசன் என்று கூறினேன்? அண்ணன் தங்கையிடம் பேசும் முறையில்தானே கூறினேன் என்று விளக்கிக் கொண்டு போனார். அச்சமயம் பைரவி குறுக்கிட்டு, நீ என்ன முறையில் சொன்னாய் என்று நான் அறிவேன் அண்ணா. இப்போது அது பற்றி விவாதிப்பதில் பயனில்லை. நான் சொல்வதை கேட்டுக்கொள். எனக்கு தற்சமயம் தலைநகர் திரும்பும் எண்ணமில்லை. நான் சில நாட்களுக்கு இங்குதான் தங்கப் போகிறேன். இளவரசனாக மாகாணங்களை நிர்வகிக்க நீ இந்த வீட்டில்தானே முன்பு தங்கியிருந்தாய். அதுபோல நானும் இங்கிருந்துதான் என் நிர்வாக பயிற்சியை துவங்க இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு போனவள் தன் இடையில் செருகி வைக்கப்பட்டிருந்த மடல் ஒன்றை எடுத்து, அண்ணா, இது நான் தந்தைக்கு எழுதிய ஓலை. இதை மறக்காமல் அவரிடம் சேர்ப்பித்துவிடு என்று அதிகாரமாக சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று கதவை படாரென அறைந்தாள். தங்கை திருக்குடியூரிலேயே தங்கவிருப்பதாக சொன்ன செய்தி சோமவர்மருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அவருக்கு மட்டுமல்ல, அங்கிருந்த ஒவ்வொருவருமே அதிர்ந்துதான் போயினர். உத்திரைக்கு அப்போதுதான் வாழ்வு துவங்கவிருந்தது. அந்நேரத்தில் பைரவி அங்கு தங்கி தமக்கையை எப்படியெல்லாம் இம்சிக்கப் போகிறாளோ என்று எண்ணிய போது சோமவர்மருக்கும் நீலாதேவிக்கும் கவலை அதிகமானது. இருப்பினும் பைரவியை தடுக்கும் வழிதான் அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொன்னால் பைரவி முழு மூச்சுடன் அதை செய்து முடிப்பாள். சிறுவயதிலிருந்தே அத்தனை பிடிவாதம் கொண்டவள் அவள். அவளை போய் அக்கா வீட்டில் தங்காதே என்றால் அப்போதுதான் பைரவிக்கு அங்கு தங்கும் ஆர்வம் அதிகமாகும். அதனால் பைரவியை அவள் போக்கில் விட்டுவிடுவதுதான் சரி என்று முடிவு செய்தனர் சோமவர்மரும் அவரது தங்கை உத்திரையும். பரிவாரம் கிளம்பும் தருணத்தில் மகாதேவன் விரைந்து நீலா இருந்த தேரின் அருகில் வந்து, தேவி, அடியனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது. அது ஞாபக சக்திதான். யாரேனும் எதையேனும் என்னிடம் கேட்டுவிட்டால் அதை நான் மறக்கவே மாட்டேன். அதிலும் குறிப்பாக நல்ல உள்ளங்கள், என் மீது அன்பு கொண்டிருப்பவர்கள் கேட்டுவிட்டால் மரணத் தருவாயில் கூட மறக்க மாட்டேன். அந்த வகையில் என் மீதும் என் மனைவி மீதும் பெரும் அன்பு கொண்டிருப்பவர்கள் தாங்கள். ஆகையால் தாங்கள் கேட்ட விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது தேவி என்று பேசிக் கொண்டிருந்தார். அச்சமயம் ஆர்வத்தை அடக்க மாட்டாத இளவரசர், என்னப்பா புதிர் போடுகிறாய்? நீலா உன்னிடம் என்ன கேட்டாள்? வசுமித்ராவின் இளவரசனால் வாங்கித்தர முடியாது என்று எண்ணியா உன்னிடம் கேட்டாள் அவள் என்று கேட்டு மனைவியையும் மாப்பிள்ளை மகாதேவனையும் மாறி மாறி பார்த்தார். அச்சமயம் உத்திரை இந்த பேச்சுவார்த்தையில் குறுக்கிட்டு, அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கிறது அண்ணா. சிலவற்றை அரசரே நினைத்தால் கூட வாங்கித்தர முடியாதுதான். அப்படியொன்றைத்தான் என் கணவர் தன் தங்கைக்கு வாங்கியுள்ளார் என அண்ணனுக்கு விளக்குகிறேன் என்ற பெயரில் அவளும் புதிர் போட்டாள். சோமவர்மர் பொறுமை இழந்து, என்னதான் சொல்கிறீர்கள் இருவரும்? உத்திரா, உனக்கு திருமணமாகி இன்னும் ஒரு வாரம் கூட முழுதாக முடியவில்லை. அதற்குள் உன் கணவனின் புதிருக்கான விடைகள் உனக்கு தெரிந்துவிட்டனவா என்று கேட்டார். உத்திரை இதற்கு பதில் சொல்லாமல் சிரித்தபடி மட்டும் நிற்க, நீலாதேவி மகாதேவனிடம், காதலியுடன் சேர்ந்த பிறகு தங்கையை மறந்து விடுவீர்களோ என்று நினைத்தேன். பரவாயில்லையே, தங்கையும் தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அவள் கேட்ட பரிசு பொருளும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது என்று கூறிக்கொண்டே தன் கைகளை நீட்டினாள். மகாதேவன் தங்கத்தால் செய்யப்பட்டு கற்கள் பதிக்கப்பட்ட காப்பு ஒன்றை உத்திரையிடம் நீட்டி நீலாவிற்கு அதை அணிவித்து விடும்படி கூறினார். உத்திரையும் அவ்வாறே செய்ய மகாதேவன் நீலாவை நோக்கி, தமையன் எனக்கு வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட காப்பைத்தான் தங்கை உங்களுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று ஆசை தேவி. ஆனால் என் ஊதியத்தில் அதை தற்போது செய்ய என்னால் இயலவில்லை. என் தந்தையிடம் நிறைய செல்வம் இருக்கிறதுதான். நீங்கள் முதலில் என்னிடம் கேட்ட பரிசை அவரிடம் பணம் பெற்று உங்களுக்கு வாங்கித்தர விருப்பமில்லை எனக்கு. பின்னாளில்
என் தகுதியின் அடிப்படையில் எனக்கான பதவி உயர்வுகள் கிடைக்கும் போது நிச்சயம் உங்களுக்கு விலையுயர்ந்த பரிசுப் பொருட்களை பரிசளிப்பேன். மனமுவந்து இந்த அண்ணனின் நினைவு பரிசை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாங்கள். எத்தனையோ ஆபரணங்கள் இருக்க நான் இந்த காப்பை தங்களுக்கு பரிசளித்தது 2 காரணங்களுக்காகத்தான் தேவி. முதல் காரணம், தங்களது அறிவாற்றலையும் அரசரிடமும் அவரது புதல்வரிடமும் தாங்கள் பெற்று வரும் தனி மரியாதைகளைக் கண்டு தங்கள் மீது அசூயை கொள்வோர் அதிகரித்த வண்ணமே உள்ளனர். அவர்களிடமெல்லாம் தாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதனை உங்களுக்கு நினைவூட்டவே இந்த காப்பை வழங்கியிருக்கிறேன். அதுபோல தாங்கள் எம் இளவரசரின் வாழ்வில் வந்த நாள் முதலாக அன்பாலும் தகுந்த அறிவுறுத்தல்களாலும் அரண் போல இருந்து அவரை காத்து வருகிறீர்கள். நோய்வாய்ப்பட்டு கிடந்த அரசருக்கு மருந்தையும் நம்பிக்கையும் புகட்டி அவர் உடல்நலனை தேற்றி அரச குடும்பத்தின் காவல் தெய்வமாக இருந்து வருகிறீர்கள். உங்களது இந்த சேவை ஆயுளுக்கும் தொடர வேண்டும் தேவி. தங்களது புத்திரன் அரியணை ஏறிய பின்பும், ஏன் புத்திரனுடைய புத்திரன் அரியணையில் அமர்ந்த பின்னரும் கூட தாங்கள் இந்த குடும்பத்தை காத்து வர வேண்டும். அனுதினமும் அதை உங்களுக்கு நினைவூட்டும்படியாகத்தான் இந்த காப்பை வழங்கியுள்ளேன் என்று கண்களில் நீர் தேங்க கூறி முடித்தார் மகாதேவன். இளவரசரும் அவரது மூத்த தங்கையும் மகாதேவனின் வார்த்தைகளில் மனம் நெகிழ்ந்து நிற்க, உத்திரை தனது கைகளில் அணிவித்த காப்பை கண்களில் ஒற்றிக்கொண்டபடியே நீலா மகாதேவனிடம், சகோதரரே, பரிசாக வழங்கப்படும் பொருட்களில் கொடுப்பவரின் அன்புதான் தெரிய வேண்டுமே தவிர பொருட்களின் விலை கண்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி பொருட்களின் மதிப்பை கொண்டே அதை கொடுப்பவரின் தரத்தை எடை போடும் நபர்களுக்கு பரிசுகளே கொடுக்கக்கூடாது. ஏனெனில் நாம் எதை கொடுத்தாலும் அவர்கள் திருப்தியடையப் போவதில்லை. நான் தான் அன்றே கூறினேனே சகோதரரே, நீங்கள் கொடுப்பது தங்கமானாலும் சரி, பித்தளையானாலும் சரி, எனக்கு வேண்டியது தங்களின் பரிசு ஒன்றுதான் என எனது சிறுவயது முதலே அமரேந்திரன் எனக்கு ஏராளமான பரிசுகளை தந்திருக்கிறான். இலைகளை கோர்த்து கழுத்தணியாக சுட வைத்து என்னை அழகு பார்த்திருக்கிறான். சிப்பிகளில் ஆபரணங்கள் செய்து கொடுத்திருக்கிறான். வனபத்ராபுரியின் கானகத்தினுள் பூக்கும் மனம் மிக்க அதி அற்புதமான மலர்களை பழக்காத தூரம் நடந்தே சென்று பறித்து வந்து எனக்கு சூடிக்கொள்வதற்காக தந்திருக்கிறான். என் திருமணத்திற்கு கூட தமையனின் சீதனம் என்று நூல்புடவை ஒன்றை வாங்கி வந்து எனக்கு பரிசளித்தான். பிள்ளை பிராயத்திலிருந்தே உடன் பிறந்த தங்கையாக பாவித்து அவன் எனக்கு கொடுத்த பொருட்களின் மதிப்பு இளவரசர் அவரது தங்கை உத்திரைக்கு கொடுத்த வைர வைடூரியங்களுக்கு சற்றும் குறைந்ததல்ல சகோதரரே. எனக்கு உடன் பிறந்தவர்கள் இல்லை என்ற குறையை போக்குவதற்காக அன்று என் தந்தை அமரேந்திரனை எனக்கு அண்ணன் என்று அறிமுகம் செய்து வைத்தார். இன்று என் கணவரின் மைத்துனர் என்ற முறையில் தாங்கள் எனக்கு தமையனாக கிடைத்துள்ளீர்கள். உண்மையில் நான் பாக்கியம் செய்தவள். பிறகு உங்கள் எதிர்பார்ப்புகளை பற்றி கூற வேண்டுமானால் நீங்கள் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை என்றென்றும் காத்து வருவேன். நான் என்னால் இந்த ராஜ்யத்திற்கும் ராஜ குடும்பத்திற்கும் நன்மைகள்தான் விளையுமே தவிர ஒருபோதும் கெடுதல் விளையாது. என்னை போன்றுதான் என் மகன் ஆதித்யவர்மனையும் நான் வளர்த்து வருவேன். நாட்டின் நன்மைக்காக நானும் எனது மகனும் எங்கள் உயிர்களை தியாகம் செய்யக்கூட தயங்க மாட்டோம் என்று சபதம் செய்பவள் போல கூறி வந்தாள் நீலா. இந்த வார்த்தையாடல்களை கேட்டு வந்தவர்கள் அனைவருக்குமே உள்ளங்களில் இனம் காண முடியாத ஒருவித கிளர்ச்சி உண்டானது. தீவிர தேசப்பற்று கொண்ட இரு உள்ளங்களின் வார்த்தைகள் பரிவாரத்தில் இருந்தவர்களிடமும் மகாதேவனின் ஊரை சார்ந்தவர்களின் உள்ளங்களிலும் கட்டுக்கடங்காத உணர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. ஒரே ஒரு நபரை தவிர. சாளரத்தில் கதவுகளை சன்னமாக திறந்து வைத்துக் கொண்டு வாயிலில் நடந்து வந்த சம்பவங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த நபர் வேறு யாரும் இல்லை, சோமவர்மரின் இளைய தங்கை பைரவிதான். ராஜ்யத்தை பாதுகாப்பதே தங்களது கடமையாக எண்ணி பேசி வந்தவர்களை சாதாரண மக்கள் கூட உணர்ச்சி பெருக்கோடு பார்த்து வந்தபோது அவர்கள் இருவரின் அந்த பேச்சு ஏனோ பைரவிக்கு மட்டும் வேப்பங்காயாக கசந்தது. மக்களும் பரிவாரத்தில் இருந்த வீரர்களும் நீலாவை மரியாதை ததும்பும் பார்வையோடு பார்த்து கொண்டிருந்தது பைரவிக்கு அறவே பிடிக்கவில்லை. தனக்கு கிடைக்காத மரியாதை புதிதாக வந்தவளுக்கு கிடைக்கிறதே என்ற ஆத்திரம் பைரவியை தவறான பாதையில் சிந்திக்க வைத்தது. பைரவியுடன் சேர்த்து அவள் கருவில் கூட அதுவரையில் ஜனிக்காத அவளது மகன் ஆதித்யவர்மனையும் பழிவாங்க வேண்டும் என்று உறுதி கொண்டாள் பைரவி. வாயிலில் நின்றிருந்த கூட்டத்தில் அனைவருமே உணர்ச்சி அலைகளால் உந்தப்பட்டு கொண்டிருக்க தனக்கு கிடைத்த அற்புத மனைவியையும் நண்பனையும் எண்ணி இளவரசர் உவகையில் மிதந்து கொண்டிருந்தார். கணவனை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் விதமாக நீலா மகாதேவனிடம், சகோதரரே, பரிசு கேட்டது மட்டும்தான் தங்களுக்கு நினைவிருக்கிறதா? நான் பிரபாவதி அக்காவிற்கும் சேர்த்தல்லவா கேட்டேன். அவரும் தங்களுக்கு சகோதரிதானே? எனில் எங்கள் இருவருள் எனக்கு மட்டும் தாங்கள் பரிசு வழங்கினால்
அவர் தங்களிடம் குறைப்பட்டுக் கொள்ள மாட்டாரா என்று பிறருக்கு கேட்கா வண்ணம் இளவரசருக்கும் உத்திரைக்கும் மகாதேவனுக்கும் மட்டுமே கேட்கும்படியாக கேள்வி தொடுத்தாள். மகாதேவன் சோமவர்மரை பார்த்து, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் பிரபு, ஊரே அறிந்த செய்திதான், தாங்களும் அறிந்ததே. எனினும் தங்கள் முன்பு நான் வெளிப்படுத்த எனக்கு தயக்கமாக உள்ளது. எப்படி உங்கள் மூத்த தங்கை உத்திரையும் தேவி நீலாவும் ஒத்த குணமுடையவர்களோ அதே போன்றுதான் உங்கள் இளைய தங்கை பைரவியும் முதல் மனைவி பிரபாவதியும் ஒரே குணம் கொண்டவர்கள். அவர்களுக்கு எதையேனும் ஆசையாக கொடுத்தால் அதை துச்சமென தூற்றுவார்கள். அதையே பிறருக்கு வழங்கினால் அந்த பரிசு தங்களுக்கு கிடைக்கவில்லையே என எண்ணி வருந்துவார்கள். அவ்விருவரும் எதிலும் திருப்தியடையாதவர்கள். அதனால் பரிசு கொடுத்து வசவு வாங்குவதற்கு பதிலாக எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில்தான் நான் கொடுக்கவில்லை பிரபு என்று நீலா கேட்ட கேள்விக்கு சோமவர்மனிடம் பதில் சொன்னார் மகாதேவன். நண்பன் கூறியது கசப்பான உண்மையானாலும் அந்த உண்மையை மறுப்பதற்கில்லை என சிரித்தபடி பரிவாரத்தை கிளப்பிக் கொண்டு சென்றார் சோமவர்மர். அடுத்த நாள் விடியற்காலையில் பரிவாரம் தலைநகரின் கோட்டையை சென்றடைந்தது. பைரவியின் போக்கு குறித்து மனக்கவலையில் ஆழ்ந்திருந்த சோமவர்மருக்கு அந்தப்புறத்தில் அவரது முதல் மனைவி பிரபாவதி நல்ல செய்தி வைத்திருந்தாள். உத்திரையை புகுந்தகத்தில் சேர்ப்பிப்பதற்கு உடன்வர முடியாமல் பிரபாவதியை தடுத்திருந்த உடல் உபாதை நோயினால் அல்ல, ராஜ்யத்திற்கு புது வரவு ஒன்றை வழங்குவதற்காகத்தான் அன்றைக்கு அந்த உபாதை பிரபாவதிக்கு ஏற்பட்டிருந்தது என்று அந்தப்புறம் திரும்பிய சோமவர்மர் அறிந்து கொண்டார். இந்த நல்ல செய்தியால் கோட்டையே குதூகலித்துக் கொண்டிருந்தது. பிரபாவதியை சந்தித்து அவளை அன்போடு அணைத்துக் கொண்டு இன்பத்தை பகிர்ந்து கொண்ட சோமவர்மர் பின்னர் தன் தந்தையை சந்திக்கச் சென்றார். இன்ப செய்தியை கேட்ட சூரியவர்மரோ தனக்கு 10-15 அகவைகள் குறைந்து விட்டதாக எண்ணி நடையை ஓட்டமாக மாற்றியிருந்தார். சமீப காலமாக மகன் தலைநகர் திரும்பிய போதெல்லாம் இருக்கையில் அமர்ந்தபடியே இருக்கரம் நீட்டி அவரை அணைத்துக் கொள்ள அழைத்து வந்தவர் மகனுக்கு வாரிசு பிறக்கப் போகும் ஆனந்தத்தில் அரண்மனை படிக்கட்டுகளில் இளவரசர் ஏறி வந்தபோது வீரர்கள் எழுப்பிய வரவேற்பு கோஷத்தை காதில் வாங்கிக் கொண்டு எழுந்து ஓடி அரைக்கதவை திறந்து கொண்டு வாயிலுக்கு வெளியேயே மகனை ஆறத் தழுவி வரவேற்றார். அரசரின் செயலைக் கண்டு ஆனந்த பரவசம் பாதியும் வியப்பு மீதியுமாய் மெய்மறந்து நின்றனர் சுற்றி நின்ற வீரர்கள். அரசர் மகனிடம், சோமாதித்தா, நான் பாட்டனாகவிருக்கிறேன். என் வம்சம் விருத்தியாகப் போகிறது. இந்த நாளை எண்ணித்தான் நான் இத்தனை காலமும் காத்திருந்தேனப்பா. நீலாவிடம் சொல்லி பிரபாவதிக்கு நல்ல மருந்துகள் தயாரித்துக் கொடுக்க சொல்லப்பா. அவள் தரும் மருந்துகள் மருத்துவத்தில் கரை கண்ட நமது அரண்மனை வைத்தியர் தரும் மருந்துகளை விட அதிக சக்தி வாய்ந்தவையாக இருக்கின்றன. எனது முன்னாள் நண்பனும் இந்நாள் துரோகியுமான நாடு கடத்தப்பட்ட அகம்பன் கொடுக்கும் மருந்துகளைப் போன்றே நீலா தரும் மூலிகைகள் வீரியமிக்கவையாக இருக்கின்றன. மகத்துவம் மருந்தில் உள்ளதா அல்லது அதை கொடுக்கும் கைகளில் உள்ளதா என்று தெரியவில்லையப்பா. ஆனால் நீலா தொட்டால் பாறையிலும் பூ பூக்கும். அதை நான் எனது அனுபவத்திலேயே கண்டுவிட்டேன். அவள் இப்போதுதான் களைத்து போய் நாடு திரும்பியிருப்பாள். சிறிது ஓய்வெடுத்துவிட்டு பிறகு மருந்து தயாரித்து பிரபாவதியிடம் கொடுத்து வரச் சொல்லப்பா என்று மன்றாடும் குரலில் கேட்டுக்கொண்டார் பெரியவர். தந்தையிடம் ஒப்புதலாக தலையசைத்துச் சென்ற மைந்தர் முதல் மனைவிக்கு மருந்து தயாரிக்கும்படி இரண்டாவது மனைவியிடம் எப்படி கேட்பது? பிரபா நீலாவை முன்னர் மதித்து நடந்திருந்தாலும் பரவாயில்லை, கேட்கலாம். ஆனால் நீலாவை அவள் எதிரியாக அல்லவா பார்த்து வந்தாள். இதில் எங்கிருந்து மருந்து கேட்பது? கேட்டால் நீலா தயாரித்து கொடுத்து விடுவாள்தான், அதில் சந்தேகமில்லை. அவளுக்கு அத்தனை நல்ல மனது உள்ளது. ஆனால் கேட்பதற்கு நமக்குதான் தயக்கமாகியிருக்கிறது என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டே நடந்து சென்றார் இளவரசர். நீலாவின் மாளிகை படிக்கட்டுகளில் ஏறிய பின்பும் உள்ளே செல்ல மனமில்லாமல் தன்னை மறந்து வாயிலில் நின்றபடியே யோசனையில் மூழ்கியிருந்தார் சோமவர்மர். கணவனின் வருகையை சாளரத்தின் வழியாக தூரத்திலேயே கண்டுவிட்ட நீலா அவர் படிகளில் ஏறி வாயிலில் நின்றபடி மௌனத்தில் ஆழ்ந்திருந்த போதே அவர் மனதை முழுவதுமாக படித்தறிந்து விட்டாள். பின்பு கையில் ஒரு தங்க கிண்ணத்துடன் மாளிகையிலிருந்து வெளிவந்தவள், இளவரசருக்கு அப்படி என்ன யோசனை? தங்களுக்கு இருப்பது 2 மனைவிகள்தானே? எந்த மனைவியிடம் வந்திருக்கிறோம் என்று யோசிக்க தங்களுக்கு 100 மனைவிகள் உள்ளனரா என்ன என்று கேட்டு குறும்பாகச் சிரித்தாள். சோமவர்மர் மனைவியின் பேச்சை கேட்டு இளநகையுடன் நிற்க, அவளோ, பிரபு, இன்று என்ன இத்தனை அமைதி? எப்போதும் நான் உங்களிடம் வம்பு செய்தால் என் காதை திருகுவீர்கள், அல்லது என் கைகளை பின்னால் இறுக்கி சிறைப்பிடித்து என்னால் தப்பிக்க முடியாதபடி செய்வீர்கள். இன்று ஏன் இத்தனை பொறுமையோ? கோட்டைக்குள் நுழையும் வரையில் தாங்கள் நலமாகத்தானே இருந்தீர்கள்.
மகனது வரவு குறித்து கேட்ட பின்பு தாங்கள் உற்சாகத்தில் அரற்றிக்கொண்டே இருப்பீர்கள் என்று எதிர்பார்த்தால் அமைதி காக்கிறீர்களே பிரபு என்று சொல்லி கணவனின் கைகளை ஆதரவாக பற்றினாள். அதற்குள் நீலாவிற்கும் செய்தி கிடைத்து விட்டதா என்ற வியப்பில் ஏதோ பேச வாய் திறந்தார் இளவரசர். கணவனின் வாயை தன் கையால் மூடிய நீலாதேவி, உங்கள் மனதில் உள்ளவற்றை நான் அறிவேன் பிரபு. பிரபாவதி அக்காவிற்கு நான் பிறகு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறேன் என்று கூறியவள் சுசீலையை அழைத்து அவளிடம் இருந்து மருந்தை பெற்று கணவனிடம் நீட்டினாள். இதை கேட்கத்தானே இத்தனை தயங்கினீர்கள்? இதற்கு ஏன் பிரபு முதல் மனைவி இரண்டாம் மனைவி என்றெல்லாம் இத்தனை யோசனை? எந்த மனைவிக்கு பிள்ளை பிறந்தால் என்ன? பிறக்கப் போவது உங்கள் பிள்ளைதானே. உங்கள் பிள்ளை எனக்கும் பிள்ளைதான் பிரபு. பெற்ற பிள்ளை வளர்ப்பு பிள்ளை என்றெல்லாம் நான் வேறுபாடு பார்க்க மாட்டேன் என்று சொல்லி மருந்தை கணவனின் கையில் திணித்து பிரபாவை காண அவரை அனுப்பி வைத்தாள் நீலா. மருந்தை பெற்றுக்கொண்டவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் உணர்ச்சி மிகுதியால் உறைந்து போனார். நீலாதேவி சிரமப்பட்டு மருந்தை தயாரித்து கொடுத்திருக்க இளவரசரிடம் அதை மறுக்காமல் பெற்றுக்கொண்ட பிரபா அவர் சென்ற பிறகு அதை தூக்கி குப்பையில் வீசிவிட்டாள். எந்த ஒரு பெண்ணும் இன்னொருத்தி தன்னை முந்திச் செல்வதை விரும்ப மாட்டாள். அதிலும் குறிப்பாக அரசிகள் அனைவரும் தாங்களே ராஜ்யத்தின் மூத்த வாரிசை பெற்றெடுக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்படி இருக்க நீலாதேவி இந்த மருந்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறாள் எனில் அது நிச்சயம் கருவில் இருக்கும் குழந்தையின் நலனுக்காக இருக்காது, அவனது அழிவிற்காகவே இருக்கும் என்று தானே கற்பனை செய்து கொண்டு கொடுத்த மருந்தில் ஒரு இம்மியளவு உருண்டையை கூட வாயில் போட்டுக் கொள்ளாமல் வீசிவிட்டாள் அவள். நாட்கள் கடந்தன. அங்கே திருக்குடியூரில் புதுமண தம்பதிகள் வீட்டில் இருந்தாலும் சரி, தனிமை வேண்டி தோட்டத்திற்கு சென்றாலும் சரி, பைரவி தவறாது அவர்களுடன் ஒட்டி கொண்டு சென்றாள். தம்பதிகளுக்கும் அவர்களை சார்ந்த அனைவருக்குமே பைரவியின் இந்த செயல் அதிருப்தியை உண்டாக்கினாலும் எவராலும் இது குறித்து அவளை கண்டிக்க முடியவில்லை. பைரவி நாட்டின் இளவரசியாக இருந்தபடியால் அவளுக்கு அறிவுரை கூறவோ அதட்டி புரிய வைக்கவோ அங்கு எவருக்கும் துணிவில்லை. உத்திரை ஓரிரு சந்தர்ப்பங்களில் பட்டும் படாமலும் தங்கையிடம் அவளது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளும்படி சொன்னாள். அதற்கும் பைரவி படியாததால் பிறகொரு சமயத்தில் தன்னையும் தன் கணவனையும் விட்டு சற்று விலகி இருக்கும்படி வெளிப்படையாகவே கூறிவிட்டாள். பைரவியோ, உனக்கு சொந்தமான நபருடன் நானும் நெருக்கம் காட்டுவது உனக்கு பிடிக்கவில்லையா அக்கா? அப்படியானால் எனக்கு சொந்தமானவற்றை நீயும் தமையனும் தட்டிப்பறிக்க எண்ணும் போது எனக்கும் வருத்தமாகத்தானே இருக்கும். அன்று நான் காதலித்த மகாதேவனை நீ மயக்கி அவரை மனம் செய்து கொண்டாய். எனக்கும் சொந்தமான அரசுரிமை மீது நம் தமையன் ஏகபோக உரிமை கொண்டாடி வருகிறார். என்னை நீங்கள் இருவருமாக சேர்ந்து எப்படியெல்லாம் வஞ்சித்திருக்கிறீர்கள் என்று உனக்கு உணர்த்தத்தான் உன்னவருடன் நானும் நெருங்கி பழகி வருகிறேன். ராஜ்ய காரியங்களில் நான் தீவிரமாக ஈடுபட்டு வந்தால் பிறகு உன்னையும் உன் கணவரையும் நான் மறந்து விடுவேன். நீ இன்பமாக உன் வாழ்வை துவங்கலாம். அதனால் தமையனிடம் சொல்லி நிர்வாகத்தை என் வசம் ஒப்படைத்துவிட்டு அவரை விலகிக் கொள்ளச் சொல். அவருக்குதான் 2 மனைவிகள் உள்ளனரே. ராஜ்யம் வேண்டாம் என மகாராஜா பாண்டு தன் மனைவிகளான குந்தி தேவியையும் மாத்திரையையும் அழைத்துக் கொண்டு கானகம் சென்றது போல உன் தமையனையும் தன் 2 மனைவிகளையும் அழைத்துக் கொண்டு தூரதேசம் சென்றுவிடச் சொல். இல்லையேல் இது போன்றே நான் கொடுக்கும் தொல்லைகளை அனுபவித்து வா என்று திமிராகச் சொல்லிவிட்டு நடந்தாள். நடந்து சென்றவளை அழைத்த உத்திரை, உனக்கு உண்மையிலேயே புரியவில்லையா, அல்லது உன் ஆணவம் உனக்கு புரியவிடாமல் தடுக்கிறதா பைரவி? ஆணாதிக்கத்தை எதிர்ப்பதற்கு வெறுமனே பெண்ணாக இருந்தால் மட்டும் போதாது. அந்த ஆணை எதிர்த்து வெற்றி கொள்ள உனக்கு தகுதிகள் வேண்டும். நீ என் பின்னால் சுற்றி கொண்டிருந்தால் நிர்வாக திறமைகளை உன்னால் வளர்த்து கொள்ள இயலாது. அண்ணனுக்கு அழகான 2 மனைவிகள் இருந்தும் அவர்களை அரண்மனையில் விட்டுவிட்டு நாட்டு நலன்களை கவனிக்க ஓடிச் சென்று விடுகிறார். நீயானால் உன் அத்தனை வேலைகளையும் விட்டுவிட்டு என் நிம்மதியை கெடுப்பது ஒன்றையே குறிக்கோளாக எண்ணி என் பின்னால் அலைகிறாய். நீ வேண்டுமானால் பார் பைரவி, தந்தை நலமுடன் இருக்கும் போதே நம் அண்ணனுக்கு முடிசூட்டி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நீ இங்கேயே இப்படியே என்னை கவனித்தபடி இரு. விரைவில் அண்ணனது முடிசூட்டு நாளின் அழைப்பு விழா நமக்கு வந்து சேரும். இளவரசிகள் என்ற முறையில் என்னுடன் சேர்ந்து நீயும் விழாவிற்கு வருபவர்களுக்கு வணக்கம் சொல்லி வரவேற்பு கொடு. இது நடக்கத்தான் போகிறது. நீ தலைநகரை விட்டு வந்து நெடுநாட்கள் ஆகின்றன. இந்நேரம் பிரபாவதி அண்ணி உன் ஒற்றர் படையை அழித்தொழித்து தான் அனுப்பும் பொய்த் தகவல்கள் மட்டுமே உன்னை வந்து சேரும்படி செய்திருப்பார். நீ இங்கு உட்கார்ந்து என் வீட்டினரை அவமதித்துக் கொண்டு நாட்டையும் கோட்டை விட்டு யாராவது ஒரு சிற்றரசனுக்கு 2ஆம் தாரமாகி காலத்தை கழிக்கப் போகிறாய். திருமணமே வேண்டாம், நான் ஆணுக்கு பிள்ளை பெற்றுத்தரும் அடிமை இல்லை என்று புரட்சி வசனங்கள் பேசினால் குடும்பமும் இன்றி தனிமரமாக திரியப் போகிறாய்.
அண்ணனோ சூறாவளி போல் நாடெங்கும் சுழன்று மக்களின் ஆசைகளோடு சேர்த்து அவர்களது அபிமானத்தையும் பெற்று அவருக்கு பின்னால் அவருடைய புத்திரன் ஆதித்யவர்மனை அரியணையில் ஏற்றப்போகிறார். இறுதியில் இதுதான் பைரவி நடக்கும். நாடாளும் தகுதியைத்தான் வளர்த்து கொள்ள மறுக்கிறாய். குறைந்தது இந்த துயரங்களை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தையாவது வளர்த்து கொள்ளம்மா என்று கருணையோடு சொல்பவள் போல சொல்லி தங்கையின் முதுகில் ஆதரவாக 2 முறை தட்டி கொடுத்துவிட்டு நகர்ந்து சென்றாள் உத்திரை. உத்திரையின் பேச்சில் நீலாவின் சாயல் தெரிந்தாலும் தமக்கை கூறிய விஷயங்கள் எதுவும் தவறில்லை என்று உணர ஆரம்பித்தாள் பைரவி. தலைநகரில் நடக்கும் சம்பவங்கள் குறித்து அறிந்து கொள்ளாமல் தமக்கையையும் மகாதேவனையும் பழிவாங்க இப்படி தூரமாக வந்து முகாமிட்டிருக்கிறோமே என்று எண்ணியவள் அடுத்த நாளே ஆதித்தபுரிக்கு கிளம்பிச் சென்றாள். மகாதேவன் தேரை வரவழைத்து தருவதாக சொல்ல பைரவி அதை மறுத்துவிட்டு நாடாளப் போகும் தான் சாதாரண பெண்டிரை போல பல்லக்கிலும் குதிரைகள் பூட்டிய மூடு ரதங்களிலும் சென்றால் அது தன் வீரத்திற்கு குறைச்சலாக இருக்கும் என்று சொல்லி மகாதேவனின் குதிரையை வம்படியாக பறித்து கொண்டு சில வீரர்கள் உடன் செல்ல பயணம் கிளம்பினாள் அவள். குதிரை முதல் அடி எடுத்து வைக்கும் வரை மகாதேவன் அந்த குதிரை தன்னை தவிர வேறு எவருக்கும் அடங்காது என்றும் அதில் பயணிப்பது ஆபத்து என்றும் கதறி கூப்பாடு போட்டார். பைரவி அவரிடம் ஒரே கேள்விதான் கேட்டாள். இந்த குதிரையை என் அண்ணன் செலுத்தியிருக்கிறாரா? அவரால் இதை கட்டுப்படுத்த முடிந்ததா என்று கேட்டாள். அவசரத்தில் மகாதேவன் உண்மையை உளறிவிட்டார். இளவரசரால் கட்டுப்படுத்த முடியாத சக்தி இவ்வுலகில் எது உள்ளது தேவி? அவரை கண்டால் சண்டி குதிரை முதல் சண்டாளர்கள் வரை அனைவரும் அடங்கி போவர் என்று புகழ்பாடிக்கொண்டு செல்ல அவரது அருகில் இருந்த உத்திரை கணவனின் இடையை திருகி, உங்களது இளவரச பக்தியை சற்று குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பைரவியை எச்சரிப்பது போன்று இல்லை, அவளை தூண்டிவிடுவது போலத்தான் தெரிகிறது. இளவரசர் என்ற வார்த்தையை கேட்டாலே ஏதோ வசியக்கட்டில் சிக்குண்டவர் போல அனைத்தையும் மறந்துவிடுகிறீர்கள் தாங்கள். என் அண்ணன் மட்டும் சம்மதித்திருந்தால் என்னை விட்டுவிட்டு அவரையே மனம் செய்து கொண்டிருப்பீர்கள் போல என்று கணவனை சீண்டிக் கொண்டிருந்தாள். கணவனும் மனைவியும் இந்த உரையாடல்களில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்க பைரவி குதிரையை ஒரு உதை உதைத்து வேகமாக அதை செலுத்தினாள். மகாதேவன் கண் பார்வையில் இருக்கும் வரை அக்குதிரை ஒழுங்காகத்தான் இருந்தது. ஆனால் சற்று தூரம் சென்ற பிறகு தனது உடலை சிலிர்த்து மேலிருந்த பைரவியை அக்குதிரை கீழே தள்ளியது. உடலெங்கும் காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. உடன் சென்ற வீரர்கள் அவளை தூக்கி மகாதேவன் வீட்டிற்கே மறுபடியும் அழைத்துச் செல்ல முயல, அங்கே சென்றால் அக்காவின் கேலி பேச்சிற்கு ஆளாக வேண்டியது வருமே என்ற அச்சத்தில் வலியால் துடித்தபடி மறுபடியும் அதே குதிரையில் ஏற முற்பட்டாள். ஆனால் அந்த முரட்டு குதிரை பைரவியை காலால் எட்டி உதைக்க முயன்றது. உடன் இருந்த வீரர்கள் அக்குதிரையில் ஏற வேண்டாம் என்றும் அன்றாட, அதற்குதான் காத்திருந்தவள் போல வேறு ஏதாவது ஏற்பாடுகள் செய்து தன்னை தலைநகருக்கு அழைத்துச் செல்லும்படி வீரர்களுக்கு உத்தரவிட்டாள். தன்னை காயப்படுத்திய குதிரையை அடித்துக் கொள்ளும்படி பைரவி தன்னுடன் வந்த வீரன் ஒருவனுக்கு கட்டளையிட்டாள். அவனோ தற்சமயம் குதிரையை தாக்கினால் அதன் ரத்தம் தெரித்து பைரவியின் ஆடைகள் பாழாகிவிடும் என்று காரணம் சொல்லி பைரவியை வீரர்களுடன் கிளம்புமாறும் பின்புதான் அதை கொன்று போடுவதாகவும் கூறினான். பைரவி வீரனை நம்பினாலோ இல்லையோ, அதற்கு மேல் அங்கு நிற்க அவளது காயம் அவளை அனுமதிக்கவில்லை. யார் பேச்சையும் கேளாதவள் அவ்வீரனின் பேச்சை கேட்டு புறப்படுவதாக ஒப்புக்கொண்டாள். வீரர்கள் ஊருக்குள் சென்று ஒரு மாட்டு வண்டியை கொண்டு வந்து அதில் பைரவியை ஏற்றி ஆதித்தபுரிக்கு அழைத்துச் சென்றனர். இளவரசி சென்ற பிறகு தன் குதிரையில் அமர்ந்தவாறே மகாதேவனின் குதிரையுடைய கயிற்றை கையால் பற்றியபடி அதனை மகாதேவனின் இல்லத்திற்கே அழைத்துச் சென்று பத்திரமாக சேர்ப்பித்து விஷயத்தை சொல்லிவிட்டு தலைநகர் திரும்பினான் வீரன். பைரவியின் இந்த அடங்காத போக்கு அவளை எந்த படுகொலியில் தள்ளவிருக்கிறதோ என்று எண்ணி வேதனையுற்றனர் மகாதேவனும் அவரது மனைவி உத்திரையும். ஆதித்தபுரி சென்றடைந்த பிறகு இளவரசரை வரவேற்பதை விட பல மடங்கு கோலாகலமாக தன்னை கோட்டைக்குள் வரவேற்கும்படி கோட்டைவாசிகளுக்கு கட்டளையிட வேண்டும் என்ற கனவில்தான் திருக்குடியூரிலிருந்து கிளம்பியிருந்தாள் பைரவி. ஆனால் அந்த முரட்டு குதிரை பைரவியின் ஆசைகளை தவிடு பொடியாக்கி அவளது அழகிய உடலில் குருதி வடியும்படி செய்துவிட்டது. கோட்டைக்கு அருகில் சென்றவள் தூரத்திலேயே வண்டியை நிறுத்தி குருதியை கழுவி எதுவுமே நேராதவாறு இன்னொரு வீரனின் குதிரையில் ஏறி கோட்டைக்குள் நுழையலாம் என்று எண்ணினாள். ஆனால் முகம் கழுவக்கூட பைரவியால் வண்டியை விட்டு இறங்க முடியவில்லை. அதையும் மீறி வீரர்கள் தாங்கி பிடிக்க வண்டியை விட்டு கீழிறங்கியவளால் நிமிர்ந்து நிற்கக்கூட இயலவில்லை. ரதத்தில் ஏறி வந்திருந்தால் பணிப்பெண்கள் உதவிக்கு உடன் வந்திருப்பர். அவளோ குதிரையில் பறந்து வந்ததால் பெண்கள் எவரையும் உடன் அழைத்து வரவில்லை. அதை நினைத்து அச்சமயம் வருந்தினாள் பைரவி. தான் அரியணை ஏறிய பின்பு வீரர்கள் அனைவரையும் பணி நீக்கம் செய்து
கோட்டையின் காவலர்கள் உட்பட தனது மெய்க்காவலர்கள் வரை அனைத்தும் பெண்களாக பார்த்தே பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று அத்தருணம் முடிவு செய்தாள். பிற ஆண்கள் தன்னை தாங்கி பிடிப்பதை அருவருப்பாக உணர்ந்தவள் முகம் கழுவும் எண்ணத்தையும் கைவிட்டு, தாங்கி பிடித்த வீரர்களின் கரங்களையும் கைவிட்டு சிரமப்பட்டு வண்டியிலேயே ஏறி அமர்ந்தாள். வண்டிக்கு திரை போடும்படி உத்தரவிட்டவள் தனது வருகையை கோட்டை காவலர்களுக்கு கூட தெரியப்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டு வண்டியை கிளப்பச் சொன்னாள். காவலர்களோ வண்டியின் திரையை விளக்காமல் உள்ளிருப்பவர் யார் என்று பார்க்காமல் அவரை உள்ளே செல்ல அனுமதிக்க முடியாது என பிடிவாதம் பிடித்தனர். வீரர்கள் எவ்வளவோ மன்றாடியும் காவலர்கள் சம்மதிக்கவில்லை. கோட்டை காவலை பலப்படுத்த சொன்னது காவலர் உபத்தலைவர் மணிமாறன் என்றும், அவர் தற்சமயம் நாட்டில் இல்லாவிடினும் அவரது ஆணைகளை தங்களால் மீற முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டனர் அக்காவலர்கள். மணிமாறன் என்ற பெயரை கேட்ட பைரவிக்கு ஆத்திரம் எல்லை மீறியது. ஊரில் மகாதேவன், இங்கு மணிமாறன். இந்த தடியர்களின் பெயரை கேட்டால் ரத்தம் கொதிக்கிறது. ஆனால் அந்த துரோகிகளை தண்டிக்கத்தான் வழியில்லை. இருவரும் அண்ணனின் நண்பர்களாகிவிட்டார்கள். அவர்கள் அண்ணனை பாதுகாக்கிறார்களோ இல்லையோ, அண்ணன் அந்த கயவர்களை பாதுகாத்து வருகிறார். நடக்கட்டும், எத்தனை காலத்திற்கு தான் காக்கிறார் என்று பார்க்கலாம். மகுடம் நம் தலையில் ஏறிவிட்டால் பிறகு அந்த கபடர்களின் தலையையே கொய்து விடலாம் என்று மனதிற்குள்ளேயே பழித்தீர்க்க திட்டம் போட்டாள் பைரவி. வெளியே இருந்த வீரர்களுக்கோ காவலர்களுடன் வாதம் செய்து அழுத்தே போய்விட்டது. இளவரசிதான் உள்ளே இருக்கிறார் என்று சொல்லிவிடலாம் என பார்த்தால் வெளியே உரையாடுவது வண்டிக்குள் இருக்கும் இளவரசிக்கு நன்கு கேட்கும். பிறகு சொன்னதற்காக வீணில் தண்டனை பெற வேண்டியது வரும். அப்படி ஏதேனும் நடந்தால் 2 தண்டனைகள் கிடைக்கும். வாக்குவாதம் செய்ததற்காக காவலர் தலைவரிடமும், ரகசியமாக உள்ளே அழைத்துச் செல்லாததற்காக பைரவியிடமும் தண்டனை கிடைக்கும். அதனால் எப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது என வீரர்கள் குழம்பி போயினர். இறுதியாக காவலர்களில் ஒருவனை சந்தடி இல்லாமல் வெகு தூரம் அழைத்துச் சென்ற வீரன் ஒருவன் அவனிடம் வண்டியின் உள்ளே இருப்பது இளவரசிதான் என்று சொல்லி நடந்த கதையை தெளிவாக விளக்கி, சந்தேகம் இருந்ததெனில் அந்தப்புற வாயில் வரை வண்டியை ரகசியமாக தொடர்ந்து வரும்படியும் கூறினான். ஒருவேளை தான் சொல்வது பொய்யாக இருந்தால், வண்டியிலிருந்து இறங்குவது இளவரசியாக இல்லாமல் வேறொருவராக இருந்தால் தன்னை கைது செய்து சிறையில் அடைத்துக் கொள்ளும்படியும் கூறினான். இதை கேட்ட காவலன் சமாதானமடைந்து மாட்டு வண்டிக்குள் அமர்ந்திருந்த நபருக்கு தெரியாமல் அந்த வண்டியை தொடர்ந்து சென்றான். ஆனால் வண்டி அந்தப்புறம் செல்லாமல் நேராக வைத்தியசாலை நோக்கி சென்றது. அப்போதே தொடர்ந்து வந்த காவலனின் சந்தேகம் ஓரளவிற்கு தீர்ந்து போனது. ஏனெனில் திரைக்குள்ளே இருப்பது இளவரசி பைரவியாக இருந்தால், அதுவும் வீரன் சொன்னபடி அவள் முகத்தில் காயம் ஏதேனும் பட்டிருந்தால், அவள் தன் முகத்தை அந்தப்புற பெண்களுக்கு காட்ட விரும்ப மாட்டாள். மாறாக விரைந்து காயத்தை சரி செய்து அதன் பின்னரே அந்தப்புறத்திற்கு செல்வாளவள். இப்படித்தான் வண்டியை தொடர்ந்து வந்திருந்த காவலன் யூகித்திருந்தான். அவன் யூகம் சரியானது. வீரர்கள் இருமருங்கிலும் நின்று இறங்கிய பைரவியை மறைத்துக் கொள்ள வண்டியிலிருந்து தரையை பார்த்த வண்ணம் இறங்கி வைத்தியசாலைக்குள் சென்றாள் பைரவி. அரண்மனை இருந்த பிரதான வீதியில் இல்லாமல் பின்புறமாக சற்று தள்ளியே அந்த கட்டிடம் அமைந்திருந்தது. அதனால் யாருடைய கவனத்தையும் அந்த மாட்டு வண்டி ஈர்க்கவில்லை. உடன் சென்ற வீரர்களும் பாதுகாப்பிற்காக செல்வது போல இல்லாமல் இயல்பாக நடந்து சென்றபடி இருந்ததால் எவருக்குமே சந்தேகம் வரவில்லை. ஆனால் பைரவியை தொடர்ந்து சென்ற காவலனின் கண்களில் அந்த காட்சி பட்டுவிட்டது. பார்த்தவன் தன்னிடம் முன்பு பேசிச் சென்ற வீரனுக்கு சைகை செய்துவிட்டு தன் வேலையை பார்க்கச் சென்றான். அவன் சென்றது காவல் காக்கும் வேலைக்கல்ல, இளவரசரிடம் தகவல் கொடுக்கும் வேலைக்கு. பைரவி வண்டியிலிருந்து இறங்கி வைத்தியசாலைக்குள் சென்று அவளை வைத்தியர் பரிசோதிக்கும் முன்பாகவே சோமவர்மருக்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தும் சென்று சேர்ந்துவிட்டன. பாதியை காவலன் சொல்லிச் செல்ல, எந்த வீரர்களிடம் தான் விழுந்த செய்தியை எவருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது என்று பைரவி கட்டளை விதித்திருந்தாளோ, அந்த வீரர்கள் பைரவியை மருத்துவரிடம் சேர்ப்பித்த அடுத்த கணம் நேரே இளவரசரை சந்தித்து மீதி கதையை சொல்லிவிட்டுதான் சென்றார்கள். இளவரசரை அவர்கள் சந்தித்தது நீலாவின் மாளிகையிலாதலால் கூடத்தினுள் இருந்த நீலாவிற்கு அனைத்து தகவல்களும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தன. அடுத்த வினாடி தன்னுடன் நின்றிருந்த சுசீலையை நோக்கி நீலா புன்முறுவல் செய்து தலையை அசைத்து சைகை செய்ய, அந்த கருத்தை புரிந்து கொண்டவளாய் சுசீலை உள்ளே ஓடிச் சென்றாள். வீரர்களிடம் பேசிவிட்டு சோமவர்மர் உள்ளே வரவும், உள்ளே சென்ற சுசீலை தனது எஜமானியின் கட்டளைப்படி மருந்து எடுத்து வரவும் சரியாக இருந்தது. சோமவர்மர் மனைவியிடம் தங்கைக்கு நேர்ந்த விவரத்தை பற்றி சொல்ல வாயெடுக்க, அவளோ, அனைத்தையும் நான் அறிவேன் பிரபு. இளவரசரின் சம்பாஷணைகளை ஒட்டு கேட்பது தவறு என்று எனக்கு தெரியும் பிரபு.
இருப்பினும் சில தவறுகளை செய்வதற்கு எனக்கு மிகவும் பிடிக்கும். அதில் முக்கியமான தவறு தங்களை வேவு பார்ப்பது. தங்களை நிழல் போல தொடர்வதை காட்டிலும் வேறு ஆனந்தமான விஷயம் எனக்கு எதுவும் இல்லை என்று கூறி வந்தவள் பின்பு சுசீலையின் கையில் இருந்த மருந்தினை வாங்கி, இளவரசே, இதில் மகத்தான ஆற்றல் கொண்ட மூலிகைகளின் களிம்பு இருக்கிறது. இதை தடவி வந்தால் பைரவியின் காயம் விரைவில் குணமாகும். மருத்துவரிடம் இதனை வழங்குங்கள் என்று சொல்லி கணவனிடம் கொடுத்தாள் நீலா. இளவரசர் அதை பெற்றுக்கொண்டு கண்களாலேயே மனைவிக்கு நன்றி சொல்லிவிட்டு நேரே வைத்தியசாலைக்கு சென்றார். அந்த கட்டிடத்தின் வாயிலேயே நின்று கொண்டவர் தான் உள்ளே சென்றால் தங்கைக்கு தெரிந்து அவள் மருந்தை ஏற்க மறுத்து விடுவாள் என்று உணர்ந்து மருத்துவரை வெளியே அழைத்து வரும்படி செய்தார். வெளியே வந்த அம்மனிதர் வாயிலில் இளவரசரை கண்டு திடுக்கிட்டு நிற்க சோமவர்மர் அவரை சாந்தப்படுத்தி, வைத்தியரே, அச்சம் வேண்டாம். என் தங்கை இங்கே சிகிச்சை பெறுவது கோட்டைக்குள் எவருக்கும் தெரியக்கூடாது என அவள் கட்டளையிட்டிருப்பாள். இந்த விஷயம் நான் உட்பட எவருக்குமே தெரியாதது போல காட்டிக் கொள்ளுங்கள். இந்த மருந்து வீரியமிக்கது. இதை அவளுக்கு தடவி வாருங்கள். விரைவில் இளவரசி குணம் பெற்று விடுவாள் என்று சொல்லி மருந்தை கொடுத்து சென்றார். சோமவர்மரும் வைத்தியரும் ரகசியத்தை பாதுகாத்தும் அங்கு இங்கு என தாவி இறுதியில் விஷயம் அந்தப்புறத்தை சென்றடைந்தது.